சுட்டி காட்டுகிற அமைப்பாக யார் இருக்கிறான்? எவன் ஆம்பளை சிங்கமா இருக்கான்னு கேட்கிறேன். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் பயணிக்கிற தம்பிகளும் தமிழர் தேச கட்சியில பயணிக்கிற தம்பி தான் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் எதிர்த்து களமாடுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய சங்கம்ல என்ன பண்றான்? நம்மள சொல்லுவான், சாவுனா போய் நிக்கிறாங்க, எங்கேயும் சாவு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்றான். இன்னைக்கு எங்கடா சாவான்னு போய் நிக்கிறான். சங்கம்லாம் எங்க இளவு யாரும் நிகழ்ச்சி கூப்பிடுறது இல்ல. மாநாடு போட்டேன். இப்போ 10 அமைப்பு 50 அமைப்பு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு நல்லது. செல்வகுமார் ஒரு 55 ஏக்கர் நிலத்தை பிடிச்சு ஒரு 2 லட்சம் பேரை திரட்டி ஒரு 2 ஏக்கர் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி பிச்சை எடுத்தானோ என்னவோ பண்ணா வசூல் பண்ணி மாநாடு நடத்தி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் மாற்று சமூகத்துக்கும் இந்த சமூகத்தின் மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறான் செல்வகுமார். வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா தமிழர் தேசம் கட்சியா? நான் சவால் விடுகிறேன். நான் 55 ஏக்கர்ல போட்டேன். நாங்க தான் பழைய அமைப்புன்னு சொல்றீல்ல, நாங்க தான் பழைய ஆளு. சமூக வலைத்தளத்தில் கண்ணா பின்னான்னு எழுதுறிய. நீ 110 ஏக்கர்ல ஒரு மாநாடு போட பார்ப்போம். 110 ஏக்கர்ல ஆக்கப்பூர்வமா எதையும் செய்யறதில்ல. சமூக வலைதளத்தை இந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற அமைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக தலைமையிலிருந்து கூப்பிட்டு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா புறவாசல் வழியா போல, ஊழ கும்பிடு போடல, பணம் தரேன்னு சொல்லல. எங்களுடைய களப்பணி இந்த மக்களுக்கு நேருகிற அவலத்தை பொதுவெளியிலே கொண்டு வந்து அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறோமே. ஒரு கண்டன போஸ்டர் போட்டா போதும், அடுத்த நாள் இங்க உட்கார்ந்து இருக்கான